இந்த வருட கல்லூரி ஆண்டு விழாவை சிறப்பா நடத்தலாம்னு கல்லூரி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு. அந்த விழா சிறப்பா நடத்துற பொறுப்பை நமது கல்லூரி சேர்மன் ரமா அவரை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திவ்யா, என்னது? லவ் லெட்டர். இது கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துருவேன். உங்க அம்மா லவ் பண்ணல, ஒன்னதான் லவ் பண்றேன். செருப்போட அடிப்பேன். இந்த செருப்படி உனக்கு தேவையாடா? 10 ரோஜா பூ பறிச்சா ஒரு முள்ளு குத்ததான் செய்யும். 10 புழுங்க ரூட்டு போட்டா ஒரு செருப்படி வாங்கி தானே ஆகணும். அப்பப்ப வரும். இந்த விழா 7 நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டாடுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பான இசை கச்சேரி. யாரோட இசை கச்சேரின்னு தெரியுமா? மியூசிக் டைரக்டர் இளையராஜா. நான் ரமாவோட கிளாஸ்மேட், அவங்கள பார்க்கணும். ரமா. ஏய் சந்துரு, நான் இளையராஜா கச்சேரியில ஒரு பாட்டு பாடணும். அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஏற்கனவே உன்னை பாட வைக்கணும்னு ஒருத்தர் சொல்லியாச்சு. யாரு? உனக்காக என் உயிரையே எடுத்துட்டா. தேங்க்ஸ். நான் ஆர்கனைஸ் பண்றேன். காலேஜ் பேரை காப்பாத்து. நிச்சயமா. எங்க கல்லூரியின் சார்பாக திரு இளையராஜா நம்ம போயிட்டு வரதுக்குள்ள கச்சேரியே முடிஞ்சிடும். டேய், நான் கார்ல தான் வந்திருக்கேன். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, வா. நாங்க சந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ். வீடு பூட்டி இருக்கு. அவங்க சந்திரோட அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. 1 2 3 1 2 3. ரமா, 10 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரனை பாட கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியா இருக்க சொல்லு. ரமா, சந்திரன் இன்னும் வரலையே. டேய், என்னடாச்சு? அவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்ச பிறகு பாடட்டும் ஆடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும். அப்பா நான் போகணும்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போகணும். டேய், உனக்கு அப்பா முக்கியமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாடா? பா, நான் போறேன்ப்பா. எனக்கு பாட கட்டிட்டு பாட போடா. அப்புறம் எனக்கு வந்து ஒப்பாரி பாடுறா. ஒப்பாரி போ. அப்பா ஹார்ட் அட்டாக்டா. டேய், டாக்டர் என்னடா சொன்னாரு? டேய், சொல்றா, டாக்டர் என்ன சொன்னாரு? கரெக்ட் டைம்ல வந்தனால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொன்னாங்களா? இப்பொழுது உங்கள் கல்லூரியில் படிக்கும் ஒருவர் பாட போகிறார். சரோ, நீ போய் பாடு. சந்திரன் அவன் வரலையே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போ சரோ, போ. டாக்டர் சொன்ன மாத்திரை மருந்தெல்லாம் தவறாம சாப்பிடுங்க. சரிங்க சார். நிம்மதியா இருங்க. மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. சந்துரு, அப்பாவுக்கு கோபம் வராம நடந்துக்க. சார், கொல்லி போடுறதுக்கு ஒரு மகன் வேணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா எனக்கு சாவே மகனால் வருதுன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் சார். எமோஷன் ஆகாதீங்க. அம்மா, நான் காலேஜ் போறேன், நிறுத்துறேன். என்னதான் வேலையில சேர்த்துட சொல். உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரா? ஆனா அதை உன்கிட்ட காட்டதாண்டா தெரியல. வேணே இதோ வரேங்க. எனக்கு என்னமோ நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் நடக்காது, எனக்கு தெரியும். வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. உங்களை ஹாஸ்பிட்டலே வந்து பார்க்க முடியாம போச்சு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இவர் எங்க சீஃப் ஆபீசர் ஓ, மிஸ்டர் வைத்தியநாதன். ஃபேமிலி வணக்கம். உங்க ஹெல்த் கண்டிஷனை வச்சு உங்க பையனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த வருஷம் கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே ரயில்வேல வேலைக்கு சேர்ந்துடலாம். அவரும் உங்களை மாதிரியே டிடி ஆயிருவாரு. என்ன சந்திரன், நீ என்ன சொல்ற? அப்பா ஆசைப்பட்டபடியே வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். தப்பா எடுத்துக்கலைன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க சார். என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் பையனுக்கு எதுவுமே பண்ணாம போறோமோன்னு நினைச்சு பயந்து, அதே அட்டாக்கால என் பையனுடைய லைஃப் செட்டில் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சரோ, இதுல இளையராஜா கேசட்டுகள்லாம் இருக்கு. இனிமே உனக்கு இது யூஸ் ஆகும்.
என்னமோ சொன்னேன், நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும்னு. நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரோ, நான் ஒன்னு கேட்கவா? கேளு. நீ என்ன லவ் பண்ணியா? இல்ல. நான் வரேன். சந்திரா, இந்த கேசட் ஒரு கையெழுத்து போட்டு தரேன். சார், கமிஷனர் ஆபீஸ் வந்துச்சு. ஆ? சார், சந்திரன் உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு சார். டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா ஆர்கனைஸ் பண்ணியிருக்க? சந்திரா, நம்ம எல்லாரும் முதல்ல கிளம்பி திருச்சிக்கு மணிக்கிட்ட போறோம். ஃப்ளைட் டைமிங் நம்மளுக்கு ஒத்து வரல, அதனால 2 வண்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு ஒரு வண்டி அங்க இருக்கு. சரோஜா வீட்ல சன் டிவி ஷூட்ல இருக்காங்க. நீ கிளம்பி அங்க போயிடு. நான் ரேவதியை கூட்டிட்டு வந்துடுறேன். ரேவதி எப்படா இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்தா, என்னடா இது? உன் பசங்களுக்கு. எதுக்குடா? சிக்கடா. தேங்க்ஸ்டா. பாஷா, ஆ, உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன், அதை பாரு. சரிடா. ம். ஏய் பாஷா, என்னடா பிரச்சனை? நம்ம காலேஜ் சயின்ஸ் குரூப்ல ரேவதின்னு ஒரு பொண்ணு சேர்ந்தால? ஆமா. அவளை பார்க்க போயிருந்தேன். அந்த ஏரியா பசங்க இங்கேயே வந்து என்ன பிடிச்சி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன். அவன் ஆளுங்களை சேர்த்து துரத்த ஆரம்பிச்சிட்டான். எஸ்கேப் ஆயிட்டேன். தப்பு பண்ணிட்டியா பாஷா? தைரியமா நீங்க உதவ வாங்கியிருக்கணும். பரிதாப போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கியிருப்பாங்க. எல்லா ஏரியாலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு காரணம் எல்லா ஏரியாலும் உதவ வாங்கியிருக்கேன். ஏய், உதவ வாங்கிட்டு பெருமை வேற. பாஷா, எந்த ஏரியாடா அந்த பொண்ணு? பசுமலை. அந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. நாளைக்கு காட்டுறேன். நல்ல கலர்டா. என்னதான் பொண்ணு கலரா இருந்தாலும் அவங்க நிழல் கருப்பு தான். அது கலர் ஆகாது. அப்பப்ப வரும். அவ வீடு தேடி போனதுக்கே உன வீடு கட்டி அடிக்க வந்துட்டானுங்க. உனக்கும் அப்பப்ப வருது. அவளை பார்க்க போனா அந்த ஏரியா பசங்க பிரச்சனை பண்ணுவாங்கடா. அந்த ஏரியால பஞ்சாயத்து பண்ற பெருசு எனக்கு தெரியும். அவரை போய் பார்க்கலாம். அவங்க ஏரியால இருக்கிற பசங்க எங்க ஏரியால இருக்கிற பொண்ணுங்களை லவ் பண்ணும்போது நாங்க எதுவும் செஞ்சது இல்லைங்க. பாஷா ஏரியால உள்ள பொண்ணை லவ் பண்றான். பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏய், அண்ணன் வாக்கு கொடுத்துட்டு நீ 2 குரூப்பும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுண்ணே. அந்த அளவு ஒரு குத்து சொல்லுங்க. டூ பை 2 பிளவுஸ். ஒரு நிமிஷம். என்னடி பாஷா உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கடைக்குள்ளேயே வந்துட்டா? என்ன வாங்க போறான்னு பாப்போம். போ, சொல்லிட்டு வா போ. சரிண்ணே. ஏய், நம்ம அண்ணி வாங்குறதுக்கும் காசு வாங்க கூடாது. புள்ள அண்ணன் விட்டு கிடப்பு. மீறி காசு வாங்கின குடும்பத்தோட கடை விட்டுதான். புரியுதா? அண்ணி வரட்டா? அண்ணன் ஒரு வாட்டி பாருங்க. என்னண்ணே? கடைக்காரங்க கிட்ட பேசிட்டு வர சொன்னேன். என் பொண்டாட்டி கிட்ட பேச சொன்னா மன்னிச்சிருந்தேன். இனிமே அண்ணி விஷயத்துல நான் ஊமனே. பாண்டியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? வீட்ல என்ன முடிவு பண்றாங்களோ அதான் என் முடிவு. நான் கூட அப்படித்தான். எங்க அப்பா யார சொல்றாரோ அவருக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். இப்ப நீ சொன்னது எனக்கா இல்ல பாஷாக்கா? பாய்க்கு தான்.
போலீஸ்காரனா? அம்மா இன்னைக்கு சிஎம் மீட்டிங் இருக்கு, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நேத்து கோயில் வழியில நீங்க யாரையோ அடிச்சீங்களாமே? ராஸ்கல் தர ஒருத்தன் கோயிலுக்கு வந்து பொண்ணுகளை சைட் அடிக்கிறதே வேலையா வச்சிருந்தாமா. நேத்து விட்ட அடியில 3 பல்லு எகிரிச்சுமா. இனி எவனும் ஏரியா விட்டு ஏரியா சைட் அடிக்க வரமாட்டானுங்க. கோரிக்கை டேய் என்னடா ஒண்ணு சொன்னா சொன்னா நாங்களும் சிரிப்போம் இல்லடா. திருப்பி உன்னை வச்சுதான்டா சொல்றா. நீ சைட் அடிக்கிற பொண்ணுடா, அப்ப போலீஸ்காரன் தானே? படத்துல வரா மாதிரியே நீ உதவாங்க போறேன்னு சொன்ன. டேய் மணி பாவுண்டா பாஷா, நாம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். டேய் புலி தூங்கும் போது நீ எழுப்புனாலும், நீ தூங்கும் போது புலி எழுப்புனாலும் ஆப்பு உனக்கு தான்டா. போலீஸ்காரன் பொண்ணு பாத்துக்கோ. ரேவதியோட அப்பாவை கவர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாடா? உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு? ப்ளீஸ் கூப்பிட. அப்பா யாருமா அது? நான் சொல்றேன் சார். என் பேர் பாஷா. நான் உங்க பொண்ணு ரேவதி கூட படிக்கிறேன். நீங்க போலீஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மா அக்கா குடும்பத்தோட ஊர்ல இருக்காங்க. எனக்கு போலீஸ்ல சேரணும்னு ஆசை. உனக்கு என்னென்ன தெரியும்? நல்லா சமைப்பேன் சார். அதுலயும் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவேன். நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டே ஆகணும் சார். நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். ஒரு நல்ல போலீஸ்காருக்கு அடையாளம் நீங்க தான் சொன்னாங்க. உங்களை என் குருவா ஏத்துக்கிட்டேன் சார். உங்க மூலமா போலீஸ்ல சேர ஆசைப்படுறேன் சார். எந்திரியா சார், நீங்க என்ன போலீஸ்ல சேர்த்து விடுவேன்னு சொல்லுங்க சார். முதல்ல எந்திரியா. எந்திரே. உன் பேர் என்ன சொன்ன? பாஷா சார். இந்த பாரு பாஷா, போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டா தானே சார் ஆசைப்பட்டது கிடைக்கும். போலீஸ்ல சேர்றதுக்கு சில தகுதிகள் வேணும். அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ போலீஸ்காரன் ஆகுறது உன் கையில தான் இருக்கு. நீங்க எனக்கு வாத்தியாரா கிடைச்சதால நிச்சயமா நான் பாஸ் ஆயிடுவேன் சார். நாளையில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். காலையில 5 மணிக்கு வந்துடும். சார் எத்தனை மணிக்கு சார்? விடிய காலம் 5 மணிக்கு.